ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் இது வரைக்கும் நம்ம பார்க்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது நம்ம சிஎம்ஏ ஃபைனலுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் பேப்பர். எஸ்எஃப்எம் அடுத்து டாக்ஸ்க்கு அடுத்து இந்த பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேப்பர். இது என்னன்னா, எப்படி ஸ்ட்ராட்டஜிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல பினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது எஸ்எஃப்எம்ல வந்துச்சு. அதே மாதிரில ஒரு கம்பெனில இருக்கிற ஏற்படுற காஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு இன் மேனேஜ்மெண்ட் லெவல், ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் யார் எடுப்பா? மேனேஜ்மெண்ட் லெவல்ல தான் எடுப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் லெவல்ல காஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிற அந்த மெத்தட்ஸ், என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்ல, அதெல்லாம் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வரும். இது ஈஸியஸ்ட் பேப்பர். ஏன்னா இதுல இருக்கிற முக்காவாசி லெசன்ஸ், அதாவது மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட், அப்புறம் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்டேஷன் மாடல், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஆல்ரெடி நம்ம இன்டர்ல படிச்ச டாபிக் உடைய அட்வான்ஸ்டு லெவல் தான். எஸ்எஃப்எம்ல எல்லாமே புது டாபிக்ஸ், நிறைய புது டாபிக்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே ஆல்ரெடி படிச்ச டாபிக் உடைய அட்வான்ஸ்டு தான், எதுவுமே புதுசா வராது. ஸோ இந்த எஸ்ஐஎம் சப்ஜெக்ட் வந்து வெரி வெரி ஈஸி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், அப்படி ஈஸியான சப்ஜெக்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதான் எஸ்சிஎம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா என்ன, அது என்ன பண்றோம் அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ். அதேதான் எஸ்எஃப்எம் ஸ்ட்ராட்டஜிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்லயுமே ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் தான் எடுக்கிறோம். பட் அங்க வந்து பினான்ஸை மேனேஜ் பண்றதுக்காக பண்ணோம். இங்க பை அனலைசிங் தி காஸ்ட் அண்ட் அலைனிங் வித் தி ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம காஸ்ட் அனலைஸ் பண்றோம், எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு காஸ்ட் ஆகுது ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, இல்ல ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நம்மளுடைய ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், லைக் ப்ராஃபிட் மோட்டிவ், சர்வீஸ் மோட்டிவ், கஸ்டமர் டெவலப்மெண்ட், மார்க்கெட் growth, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட அலைன் பண்ற மெத்தட் தான், அலைன் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாலே காஸ்ட்டை குறைக்கிறது தானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்கும். ஆனா கிடையாது, அதுவும் ஒன் ஆஃப் தி திங் தான். ஃபர்ஸ்ட் திங், காஸ்ட் கட்டிங் மட்டும் இதோட அப்ஜெக்டிவ் கிடையாது. காஸ்ட் கட்டிங்கிறது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் தான். அது போக என்னென்னலாம் நடக்குதுன்னா, ஹவு காஸ்ட் இம்பாக்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஒரு காஸ்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, கஸ்டமர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு எந்த அளவுக்கு காஸ்ட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அண்ட் அதர் திங்ஸ். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம படிக்கிறோம். ஒன்லி காஸ்ட் கட்டிங், காஸ்ட் ரிடக்ஷன், காஸ்ட் ரெடியூசிங் அது அப்ஜெக்டிவ் கிடையாது. இன்னும் நிறைய நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. மெயினான அப்ஜெக்டிவ் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் த்ரூ காஸ்ட் லீடர்ஷிப். காஸ்ட் லீடர்ஷிப்ங்கிற கான்செப்டை பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். அந்த ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் சொல்லிடுறேன். காஸ்ட் லீடர்ஷிப்னா என்னன்னா, காஸ்ட்ல கிங், அதாவது ஓவரால் மார்க்கெட்ல பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டையும் கொடுத்து காஸ்ட்டும் கம்மியா கொடுக்குற ஒரு பர்சனை தான் காஸ்ட் லீடர்னு சொல்லுவோம். மட்டமான ப்ராடக்ட்டை கொடுத்து நல்ல 10 ரூபா 5 ரூபான்னு விற்கிறவன் காஸ்ட் லீடர் கிடையாது. கொடுக்குற குவாலிட்டி வந்து தரமான குவாலிட்டி தான். பட் ஸ்டில் அதோடைய ரேட் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து மித்த மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை விட கம்மியான ரேட்ல ஒரு பர்சனால கொடுக்க முடியுதுனால அந்த கம்பெனிக்கு பேர் தான் காஸ்ட் லீடர்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன்னா டிஃப்ரெண்டான ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வெரைட்டி வந்து ஓவரால் மார்க்கெட்ல யாருக்கிட்டயுமே இருக்காது. அப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு பர்சன் வந்து ப்ரொவைட் பண்றான், ப்ரொடியூஸ் பண்றான்னா அதுதான் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி பண்ணுதுன்னா அந்த கம்பெனி வந்து காஸ்ட் லீடர்ஷிப்பையும் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜுக்கு அவன் கிடைக்கணும்னா அவன் பண்ண வேண்டிய வேலை ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைச்சிடும். எது மூலமா? காஸ்ட் லீடர்ஷிப் மூலமாகவும் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் மூலமாகவும். இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கொடுக்குது, எஸ்சிஎம் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ரிசோர்சஸை எப்படி யூஸ் பண்றீங்க. ஸோ எஸ்எஃப்எம்ல என்ன பண்ணோம், ரிசோர்சஸை எப்படி கலெக்ட் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். எஸ்சிஎம்ல இருக்கிற ரிசோர்சஸை என்ன காம்பினேஷன்ல யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் என்னவோ அது அச்சீவ் ஆகும். அதுதான் வந்து இந்த எஸ்சிஎம்ல இருந்து நமக்கு கிடைக்கிற அவுட் டேக். இந்த எஸ்சிஎம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க எழுதலாம்.
டு ஐடென்டிஃபை ஆர் டு அனலைஸ் ஹவு ரிசோர்சஸ் ஆர் யூஸ்டு டு அச்சீவ் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் இப்படிங்கிற வேர்ட் நீங்க எழுதுனீங்கன்னா கரெக்ட். இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட சொல்லலாம். இதுல என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது? ஐடென்டிஃபையிங், மெஷரிங், அனலைசிங், ரிப்போர்ட்டிங் காஸ்ட் இன்ஃபர்மேஷன். காஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஐடென்டிஃபை பண்றது, மெஷர் பண்றது, அனலைஸ் பண்றது அண்ட் ரிப்போர்ட் பண்றது. அப்புறம் ஃபார்முலேட்டிங், கம்யூனிகேட்டிங், இம்ப்ளிமெண்டிங், கண்ட்ரோலிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபார்முலேட் ஒரு காஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபார்முலேட் பண்றது, காஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை கம்யூனிகேட் பண்றது, காஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றது, காஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் அனலைசிங் தி வேல்யூ செயின் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் காஸ்ட் டிரைவர்ஸ். வேல்யூ செயின் ஆக்டிவிட்டிஸ்னா எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ்னால ப்ராடக்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூங்கிறது ஒரு குறிக்கிறது அடிஷனல் பெனிஃபிட் டு தி கஸ்டமர். அவங்க அந்த ப்ராடக்டை வாங்குறதுனால அவங்க காஸ்ட்டுக்கு மேல, அவங்க போட்ட காசுக்கு மேல என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் அடிஷனல் வேல்யூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடிடாஸ் ஷூ வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அப்ப 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களுக்கு என்னதான் பெனிஃபிட்? அதோடைய குவாலிட்டி. ஒரு தடவை வாங்கினாங்கன்னா 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் என்னது? வேல்யூ. இந்த மாதிரி விஷயங்களையுமே சேர்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஒன்லி காஸ்ட் கட்டிங்கா இருந்துச்சுன்னா அது ஒரு சின்ன குழந்தை கூட பண்ணிடும். நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட் கட்டிங் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி அடிஷனல் திங்ஸையும் சேர்த்து கன்சிடர் பண்ற ஒரு ஸ்டடி தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை, மெஷர், அனலைஸ், ரிப்போர்ட்டிங் நடக்குது. இது ஜென்ரல். அடுத்த ஸ்டெப்பு ஃபார்முலேட்டிங், கம்யூனிகேட்டிங், இம்ப்ளிமெண்டிங், கண்ட்ரோலிங் தி ஸ்ட்ராட்டஜிஸ். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்? காஸ்ட் ரிடக்ஷன், காஸ்ட் பெனிஃபிட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கப்புறம் வேல்யூ செயின் ஆக்டிவிட்டிஸ். இப்ப நான் சொன்ன இந்த அடிடாஸ் காஸ்ட் டிரைவர்ஸ், எந்தெந்த விஷயங்கள், என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேக்டர்ஸ் சொல்லிக்கலாம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற அந்த ரூட் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரூட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய மீனிங் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். பெனிஃபிட்ஸ் இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சொல்லிடுவீங்க. ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு தெரியும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காஸ்ட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. இம்ப்ரூவ்டு டெசிஷன் மேக்கிங். ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளியரா இருக்கிறதுனால நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எஸ்சிஎம் வந்து முக்கியமான ரீசன் காஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்கு. எஸ்சிஎம் எதுக்காக பவர்ஃபுல் டூலா இருக்கு? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எஸ்சிஎம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனாலதான் எஸ்சிஎம் மெயினான அப்ஜெக்டிவ், மெயினான பெனிஃபிட் வந்து இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கு. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்ல மித்த காம்படிட்டர்ஸ் முன்னாடி எந்த விதத்துல தனிச்சு நிக்கிறோம், எந்த விதத்துல மீன்ஸ் மித்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்தினால நம்ம தான் நம்பர் 1 நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காஸ்ட்டை எந்தெந்த வகையில குறைக்கலாம், எந்தெந்த வகையில இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்தெந்த வகையில நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கலாங்கிற எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிற ஸ்டடிக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நான் 2 விஷயத்தை பத்தி கிளியரா நல்ல இம்பார்ட்டண்டா சொல்லியிருந்தேன். ஒன்னு நம்மளுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்றது. 2வது வேல்யூ செயின் ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருந்தேன். அடிடாஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அவங்களுடைய குவாலிட்டிக்காகவே நம்ம அடிஷனல் காஸ்ட் கொடுத்து வாங்குறோம்னு சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட வேல்யூ செயின் ஆக்டிவிட்டிஸ்னா என்னங்கிறது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக். ஸோ வேல்யூ செயின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எனிதிங் விச் இஸ் ப்ரொவைடிங் வேல்யூ ஃபார் தி கஸ்டமர். அவ்வளவுதான், சிம்பிள். எனிதிங் விச் இஸ் ப்ரொவைடிங் வேல்யூ ஃபார் தி கஸ்டமர், அதுதான் வேல்யூ செயின். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ப்ராடக்ட் மட்டும் போய் சேராம அதனால அவங்களுக்கு ஏதோ அடிஷனல் பெனிஃபிட் டிரைவ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் வேல்யூ ப்ராடக்ட். இதை எப்படி டிரைவ் பண்றோம்? காஸ்ட் ஆஃப் கிரியேட்டிங்கையும் வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும். விச் மீன்ஸ் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நம்ம கொடுக்குற வேல்யூக்கு, அதாவது நம்ம கொடுக்குற காஸ்ட்டை விட அவங்க அதிகமா கட்ட ரெடியா இருக்காங்க. ஏன்னா அது வேல்யூபிள் ப்ராடக்ட். இப்போ ஒரு ஜென்ரல் ஷூ வந்து 300 ரூபாய்க்கு வாங்குற அதே பர்சன் ஒரு அடிடாஸ் ஷூ 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ரெண்டுமே ஷூ தான், ரெண்டுமே சைஸ் 10 தான், ரெண்டுமே காலில் தான் போட போறோம், ரெண்டுமே ஒரே கலரு, 2 பேரும் ஒரே டிசைனு. இப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்காக வந்து 300 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு மேல 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க? ஏன்னா இந்த அடிடாஸ் ஷூ வந்து நமக்கு வேல்யூ கொடுக்குது. சோ அந்த வேல்யூக்காக அவர் 700 rupees அதிகமா பே பண்ண ரெடியா இருக்காரு. இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை
வேல்யூ செயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வேல்யூ செயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நமக்கு அடிஷனல் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கு. ஸோ இந்த வேல்யூ செயின் எதுக்காக? வேல்யூ செயின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வேல்யூ செயின் எதுக்காக? ஒய் வேல்யூ செயின். வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், அது எதுக்காகன்னு பார்த்தோம். இப்போ வேல்யூ செயின்னா என்னன்னு பார்த்தோம், அது எதுக்காகன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை சோர்சஸ் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ல நம்ம எங்க இருக்கோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? ஃபர்ஸ்ட்ல இருக்கோமா, செகண்ட்ல இருக்கோமா, தேர்ட்ல இருக்கோமா, இல்ல 10th பிளேஸ்ல இருக்கோமா? ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், மொத்த காம்படிஷன் மார்க்கெட்ல நம்ம எத்தனாவது பொசிஷன்ல இருக்கோம்? விச் மீன்ஸ் ஆர் யூ சீப்பர் than காம்படிட்டர்ஸ்? காம்படிட்டர்ஸ் கொடுக்குற பிரைஸை விட நம்ம கம்மி பிரைஸ் கொடுக்குறோமா? டு யூ ஆஃபர் யூனிக் ஃபீச்சர்ஸ்? காம்படிட்டர் கொடுக்காத சில யூனிக்கான விஷயங்கள் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோமா? இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? வேல்யூ செயின் அனாலிசிஸ் தேவை. நம்மளுடைய ப்ராடக்டுடைய வேல்யூ செயின் நமக்கு இருந்தா போதும், அவங்க அடுத்தவனோட தேவையில்ல. நம்மளுடைய ப்ராடக்டுடைய வேல்யூ செயின் அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து காம்படிட்டாரை விட சீப்பரா, காம்படிட்டார் கொடுக்காத மாதிரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட முடியும்னா கண்டுபிடிச்சிட முடியும். அப்புறம் மேக் பெட்டர் டெசிஷன்ஸ். மேக் பெட்டர் டெசிஷன்ஸ்ங்கிறது என்னது? ரெகுலரா நம்ம இருக்கிற எஸ்சிஎம் இல்ல அதர் டெக்னிக்ஸை விட நம்ம வேல்யூ செயின் அனாலிசிஸ் பண்ணோம்னா இன்னும் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுத்துக்க முடியும். காஸ்ட் ரெடியூஸ் பண்ணதோட நிப்பாட்டிக்காம மோர் வேல்யூ ஆட் பண்ண முடியும். எதனால? வேல்யூ செயின் அனாலிசிஸ்னால. அப்புறம் டெவலப் அ ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி. ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். வேல்யூ செயின் பண்ணோம்னா லாங் டேர்ம்ல நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம், சஸ்டெயின் ஆகலாங்கிற ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி நம்மளால டெவலப் பண்ணிட முடியும். இதெல்லாம் தான் வந்து வேல்யூ செயின் அனாலிசிஸ் உடைய பெனிஃபிட்ஸ். எலிமெண்ட்ஸ் ரெண்டே எலிமெண்ட்ஸ் தான் வேல்யூ செயினுக்கு. பிரைமரி ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ். பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னா டைரக்ட்லி கிரியேட் த ப்ராடக்ட். சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்னா சப்போர்ட் தி பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். இது எல்லா கம்பெனிலுமே நடக்கிற விஷயம் தான். டைரக்ட்லி கிரியேட் த ப்ராடக்ட்னா மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ். மேனுஃபேக்சரிங்ல என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்ல கிளையன்ஸை பிடிச்சிட்டு வருவாங்க. சேல்ஸ்ல சேல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எல்லா கம்பெனிலையும் நடக்கிற டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ். இதுல வந்து ப்ராடக்ட்டுக்கு டைரக்டா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் ஆகுது, இந்த இடத்துல ப்ராடக்ட் தான் மக்கள்கிட்ட போய் சேருது, இந்த இடத்துல ப்ராடக்ட் தான் வந்து சேல் ஆகுது. ஸோ இதுதான் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது இதை சப்போர்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள் தேவை. இதை மட்டும் வச்சு என்ன பண்ணிட முடியாதுன்னா ஒரு ப்ராடக்ட் முடிவு பண்ணிட முடியாது. ஹெச்ஆர் தேவை. ஏன்னா மேன் பவர், எம்ப்ளாயிஸ் இருந்தாதான் மேனுஃபேக்சரிங்கோ மார்க்கெட்டிங்கோ சேலும் நடக்கும். அந்த ஹெச்ஆர் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த எம்ப்ளாயிஸ் உள்ள வர முடியும். டெக்னாலஜி, ஐடி இல்லாம, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இல்லாம நம்மளால எந்த ஒரு கம்பெனியும் டெக்னாலஜி வருது. அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது என்ன? ப்ரொக்யூர்மெண்ட், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட். இந்த மேனுஃபேக்சரிங் நடக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்றதுக்கு நமக்கு இந்த சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒன் ஆஃப் தி மெயின் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸா இருக்கு. எது? ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். இந்த 3 தான் அடிஷனல். இது போக நிறைய இருக்கு. என்விரான்மெண்டல் ஆடிட்டுக்காக ஐஎஸ்ஓ டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி செக் பண்றதுக்காக குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் மெயினா ஒரு கம்பெனில மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் வந்து டைரக்ட் டிபார்ட்மெண்ட். ஹெச்ஆர், டெக்னாலஜி, ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இது நாலும் வந்து என்னது? நமக்கு சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா இது இல்லாம வந்து ரன் ஆகாது. பட் டைரக்டா ப்ராடக்ட் கூட ரிலேஷன் இல்லை. என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும்? வேல்யூ செயின் ஆக்டிவிட்டிஸ் இன்டர் கனெக்டட். அதாவது இது பிரைமரி ஆக்டிவிட்டியா, செகண்டரி ஆக்டிவிட்டியா கிடையாது. வேல்யூ செயின் வந்து போத் ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த இடத்துல வேல்யூ டெவலப் ஆகும். இல்ல எனக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு நீ தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பிரைமரி ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. இல்ல நீ எனக்கு தேவையில்லை, சப்போர்ட் ஆக்டிவிட்டி நாங்களே வந்து வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸும் சொல்ல முடியாது. ரெண்டுமே இன்டர் கனெக்டட் ஆகி ரெண்டு பேருமே வேல்யூ சேர்ந்து வேலை பார்த்தாதான் அந்த இடத்துல வேல்யூ டெவலப் ஆகும். ஸோ எலிமெண்ட்ஸ்ல முக்கியமானது 2 எலிமெண்ட்ஸ், சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எய்தர் வேல்யூ ஆட் பண்ணுது, இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ணுது. சில நேரங்கள்ல வேல்யூ வந்து குறையவும் செய்யலாம். நம்ம வந்து தப்பான டெசிஷன்ஸ் எடுத்திருந்தாலோ இல்ல டிஃபெக்டிவ் டெசிஷன்ஸ் எடுத்திருந்தாலோ என்ன ஆகலாம்? நமக்கு வந்து கஸ்டமருடைய வேல்யூ குறையறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு. அண்ட் அனலைசிங் யுவர் வேல்யூ செயின் கேன் ஹெல்ப் யூ கெயின் காம்படிட்டிவ் எட்ஜ். நம்மளுடைய வேல்யூ செயினை அனலைஸ் பண்ணி கிளியரா அச்சீவ் ஆயிட்டோம்னா காம்படிஷன்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டெவலப்பும் ஆக முடியும், மேல மேல போகவும் முடியும். ஸோ அல்டிமேட்டா இந்த வேல்யூ செயினுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு கிரியேட் வேல்யூ ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் மேக்கிங் எ ப்ராஃபிட்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ செயின் அனாலிசிஸ் உடைய மோட்டிவ் ஒன்லி மேக்கிங் ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னா அதால லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஒரு வேல்யூ செயினுடைய மோட்டிவ் எப்பவுமே என்னவாதான் இருக்கும்? கிரியேட்டிங் அ வேல்யூ ஃபார் தி கஸ்டமர்ஸ் அண்ட் மேக்கிங் அ ப்ராஃபிட். கஸ்டமருக்கு வேல்யூவும் கொடுக்கணும், அதே நேரத்துல ப்ராஃபிட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேல்யூ செயின் அனாலிசிஸ் உடைய மோட்டிவ். 5 ஸ்டெப்ஸ் என்னென்ன ஒரு வேல்யூ செயின் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும்? லிஸ்ட் ஆல் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். நான் இப்ப பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து லிஸ்ட் ஆல் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ். சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். கன்சிடர் இன்வால்விங் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டு என்ஹான்ஸ் என்ஷூர் காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ். அதாவது இங்க மல்டிபிள்னு சொல்றது பிரைமரி ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் சப்போர்ட் செகண்ட் டைப். அது போக அடிஷனல் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஐஎஸ்ஓ, குவாலிட்டி, மைன்ஸ். ஐ மீன் எங்க இண்டஸ்ட்ரிக்கு மைன்ஸ் இருக்கு, சில இண்டஸ்ட்ரிக்கு என்ன சொல்றது, மெக்கானிக்கல், சிவில், அப்புறம் மில் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து மாறும். ஆனா இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்கிற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த பிரைமரி, சப்போர்ட், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாரையுமே சேர்த்து கவர் பண்ணிக்கணும். என்ன கவர் பண்ணிக்கணும்னா, நம்ம வேல்யூ டெவலப் பண்றதுக்கு யார் யார்கிட்ட எவ்வளவு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறோம். பிரைமரி என்னென்ன, சப்போர்ட் என்னென்ன, மல்டிபிள் என்னென்ன, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளவு செலவாகுது. அதாவது இப்ப காஸ்ட் டிரைவர்ஸா இருந்தா ரெண்ட் எவ்வளவு ஆகுது, யூட்டிலிட்டிஸ் எவ்வளவு ஆகுது, ஸ்டாஃப் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுது, என்னென்ன ஆகுதுங்கிற காஸ்ட் டிரைவர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸ்பென்சிவ் ஆர்டர்ல லிஸ்ட் பண்றோம். ஹையஸ்ட் காஸ்ட் இதான் ஆகுது, செகண்ட் ஹையஸ்ட் காஸ்ட் இது ஆகுதுன்னு சொல்லிட்டு காஸ்ட் ஆர்டர்ல அதை லிஸ்ட் பண்றோம். மூணாவது அந்த அந்த எக்ஸ்பென்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட் சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போறோம். ஏன்னா காஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டின்னு கண்டுபிடிக்கிறோம், அடுத்து அந்த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுல எந்த ஆக்டிவிட்டிக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த செலவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஐடியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் தான் வந்து வேல்யூ செயின் அனாலிசிஸ் உடைய ஸ்டெப்ஸ், ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது லுக் அட் வாட் யுவர் கஸ்டமர்ஸ் பெர்சீவ் அஸ் வேல்யூ. இது முக்கியமான விஷயம். நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் தான் வேல்யூன்னு சொல்லி நினைச்சிடுறோம். ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற வேல்யூ உண்மையாவே ஒர்த்தா, அந்த ஒர்த்துக்கு அவங்க அடிஷனலான காஸ்ட் பே பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு 1000 ரூபாய் ப்ராடக்ட்டை வந்து நல்ல வேல்யூவா டெவலப் பண்ணி 800 ருபீஸ்க்கு நான் கொடுத்தா வந்து வாங்கிப்பாங்க, ஏன்னா நான் நல்ல வேல்யூவோட தரேன், ஆனா 800 ருபீஸ்க்கும் தரேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கஸ்டமருடைய ப்ரிஃபரன்ஸ் மேபி வந்து இந்த 800க்கு பதிலா வந்து 900 ப்ராடக்டா இருக்கலாம். ஏன்னா அது வேற மாதிரி ப்ரிஃபரன்ஸ். அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு இந்த 800 காஸ்ட் மேட்டர் கிடையாது. 900 ருபீஸ் காஸ்ட்லியா இருக்கிற வேற ஒரு ஐட்டம் நமக்கு தேவை. அப்போ நம்ம ஒரு வேல்யூவை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்களுடைய விஷ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய ஆசை என்ன, அதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணணும். எப்படி டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்றோம், அதே மாதிரி கஸ்டமருடைய ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பையிங் பிஹேவியரையும் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும். அண்ட் ஐடென்டிஃபை தி குவாலிட்டிஸ் தட் மேக் யுவர் ப்ராடக்ட். நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்ன குவாலிட்டி இன்புட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூபிளாவோ இல்ல ஹெல்ப்ஃபுல்லாவோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்டிமேட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தானே வந்து அல்டிமேட்டா வந்து மக்கள்கிட்ட போய் டேரக்டா பேச போறவங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் இன்டிமேட் பண்ணுங்க. என்னன்னா இந்த மாதிரி மக்கள் உங்க கஸ்டமர்ஸ்க்கு இதான் தேவை, அதனால குவாலிட்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது மூணாவது ஸ்டெப். நாலாவது, இப்பதான் ஆப்போசிட் வரும். இவ்வளவு நேரம் நம்ம கம்பெனிக்குள்ள பார்த்தோம், என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம், எவ்வளவு காஸ்ட்னு பார்த்தோம், என்னென்ன கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். இப்போ ஆப்போசிட் கம்பெனியுடைய வேல்யூ செயினை பார்க்கிறோம். நமக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கோம், அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஆப்போசிட் கம்பெனி என்ன பண்றாங்கிறத கண்டுபிடிக்கிறோம். காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் பண்றோம். காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களுடைய வேல்யூ செயின் என்ன, அவங்க என்ன வேல்யூனால மக்களை மயக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி காஸ்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட கஸ்டமர்ஸ் யாரு, அவங்க யார்கிட்ட வாங்குறாங்க, எதனால அவங்களோட ப்ராடக்ட் இவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, இந்த மாதிரி ஆப்போசிட் கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங். அந்த காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் மூலமா நம்மளுடைய வேல்யூ செயினையும் அவங்களுடைய வேல்யூ செயினையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு அவங்க எந்தெந்த இடத்துல நம்மளை விட வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்காங்க, அது அட்வான்டேஜஸ் பொசிஷன் மீன்ஸ் எந்தெந்த விதத்துல அவங்க நம்மளோட உயர்ந்திருக்காங்க, எந்தெந்த விதத்துல மக்கள் அவங்க அவர்கிட்ட போய் வாங்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அங்க நம்ம டெவலப் பண்றதுக்கான மெத்தட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது போக அடிஷ்னலா ப்ராசஸ் பெஞ்ச் மார்க்கிங், ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச் மார்க்கிங், பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பெஞ்ச் மார்க்கிங்னா அவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச் மார்க்கிங்னா அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் எப்படி இருக்கு, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும்
எப்படி இருக்குங்கிற அந்த கம்பேரிசன் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த அடிஷனல் 4% பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணல. இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங். இதை பண்றோம் 4வது ஸ்டெப்ல. அவங்க ஆப்போசிட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு நோண்டுறோம். லாஸ்ட் ஸ்டெப் டிசைட் ஆன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நம்ம 2 டைப் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டேன். காஸ்ட் லீடர்ஷிப், அப்புறம் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் சொல்லியிருந்தேன். காஸ்ட் லீடர்ஷிப்னா லெஸ் காஸ்ட் கொடுத்து மக்களை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரோம், பட் லெஸ்ட் காஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி. இதுதான் வந்து காஸ்ட் லீடர்ஷிப் உடைய ஃபீச்சர்ஸ். ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் டிஃபரெண்டான ப்ராடக்ட், தனித்துவமான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இது ரெண்டுல எது பண்ணலாங்கிறத நம்ம டிசைட் பண்றோம். காஸ்ட் லீடர்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணா காஸ்ட்டை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் வித்வுட் காம்ப்ரமைசிங் த குவாலிட்டி. ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன்ல நம்ம இன்க்ரீஸ்டு வேல்யூவை மட்டும் இன்க்ரீஸ் பண்றோம். அவன் கொடுக்காத ஏதோ சில விஷயங்கள் கொடுத்தேன்னா மக்கள் எங்கிட்ட, அதுதான் அடிடாஸ்ல குவாலிட்டி, ஐபோன்ல குவாலிட்டி, அப்புறம் நம்ம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே அதான் இதான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கேமரால கேனான், கேமரா லென்ஸ்ல சோனி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது வேல்யூ. பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து தப்பா இருக்காது, இதெல்லாம் வந்து ஆகாதுங்கிற ஒரு மைண்ட் வந்துருது பாத்தீங்களா, அதெல்லாம் தான் வேல்யூ. இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ காஸ்ட் லீடர்ஷிப் நம்ம போகணும்னு நினைச்சோம்னா காஸ்ட் குறைக்கிறதுக்கு வழியை தேடணும். ப்ராடக்ட் போகணும்னு நினைச்சோம்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழியை தேடணும். கடைசியா நம்மளுடைய பிசினஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ண நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ செயினுடைய நம்ம ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இதுதான். ஸோ இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மறந்துடாம எல்லாரும் படிச்சிருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து வேல்யூ செயின்னா என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய டைம்ஸ். இதுதான் நம்ம இந்த டாபிக்ல படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லெசன்ல அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்பிங் நமக்கு என்ன சொல்றது, டெவலப்பிங் ஆஃப் வேல்யூ செயின் அனாலிசிஸ்ல இருக்கிற அடிஷனல் என்னென்ன வகையில வந்து அடிஷனலா நம்ம வந்து இந்த வேல்யூ செயினை இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பீஸா ஹட் உடைய வேல்யூ செயின் அனாலிசிஸ் பாக்குறோம். பீஸா ஹட்ங்கிற கம்பெனியை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஹோட்டலை பத்தி. அவங்களுடைய வேல்யூ செயின் அனாலிசிஸ் என்னங்கிறத பாக்குறோம். அடுத்தது வேல்யூ இன்னோவேஷன்ங்கிற டாபிக் போயிடும். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.